நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நண்பர்களே, நேற்று பிஜிடிஆர்பி குவாலிஃபைடான டீச்சர்ஸ் பார்த்தோன்னா சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க. அந்த சந்திப்பில் ஒரு ஆசிரியர் கூறியதாவது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எம்இஸில் 4077 வேக்கண்ட் காமிச்சிருக்கிறாங்க. இதில் வெறும் 1863 டீச்சர்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதால் நாங்கள் இன்னும் ஒரு 2000 பேர் இருக்கிறோம், 2000 சம்திங் இருக்கிறோம். எங்களையும் அரசாங்கம் பார்த்திங்கன்னா பணியில் அமர்த்தணும். மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு 12 கோடி ஆகுது 2000 பேருக்கு. 5 வருஷத்துக்கு 60,000 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நண்பர்களே, இதெல்லாம் முன்வைத்து நாங்கள் கண்டிப்பாக எங்களால் ஒரு நல்ல தரமான கல்வி கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூலு நிறைய நம்ம தமிழக அரசு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அந்த மாடல் ஸ்கூலுக்கு எங்களுடைய முழு சம்மதம், முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது யார் கூறியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடைபெற்ற ஒரு ஆசிரியர் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறார். சரிங்களா? இதால் நாங்கள் குவாலிஃபைடு ஆகிட்டு மீண்டும் ஒரு தேர்வு எழுதி மீண்டும் அதில் வெற்றி பெற்று நாங்கள் செல்வது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதால் அரசு பரிசீலனை பண்ணி இந்த முறைவே பார்த்திங்கன்னா எங்களை பணியில் அமர்த்தணும் அப்படின்ற மாதிரி நேற்று சென்னையில் நடந்த பிஜிடிஆர்பி குவாலிஃபைடான டீச்சர்ஸ் கோரிக்கை வைத்திருக்காங்க. நண்பர்களே, இந்த கோரிக்கை நம் அரசாங்கம் தான் அது பரிசீலனை பண்ணணும். சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நண்பர்களே. ஏன்னா நாம் ஒரு தாட்டில் இருப்போம், அதே மாதிரி அரசாங்கமும் ஒரு தாட்டில் இருக்கும். ஸோ நம்ம அறவழியில் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைப்போம். அவங்க செய்கிற முடிவு அவங்க கையில் தான் இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.